குட் ஈவினிங் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் தெர் ஆர் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஓவர் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ மெக்கானிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதை பற்றி படிக்கிறது நமக்கு மெக்கானிக்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக்ஸ். அதே ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டைனமிக்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டையும் சேர்த்து படித்தா நமக்கு மெக்கானிக்ஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு காலையில் எந்திரிச்சிலேருந்து ஈவினிங் நைட்டு தூங்க போகிறவரும் நமக்கு மெக்கானிக்ஸ் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் நமக்கு மெக்கானிக்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து, கார் ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, எல்லாமே நமக்கு என்னது மெக்கானிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மெக்கானிக்ஸில் நமக்கு இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டின் பெஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏ ரிஜிட் டயாட்டாமிக் மாலிகுல்ங்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க. இது வந்து 23-24 ஆர்ட் செமஸ்டர் இந்த கொஸ்டின் வந்து 16 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்கள் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 16 மார்க் இருக்கும். ஸோ 5 16 மார்க் எவ்வளோ நமக்கு 80 மார்க். ஸோ 10 2 மார்க். ஸோ தட் என்ன 20 + 80 வந்து 100 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிஜிட் டயாட்டாமிக் மாலிகுல்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ரிஜிட்னா என்ன அப்படின்னா ரிஜிட் டயாட்டாமிக் மாலிகுல். ரிஜிட் அப்படின்னு என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோடைய ஷேப்பும் வால்யூம் என்ன பண்ணாது மாறாது. அதுக்கு பேர் தான் ரிஜிட் பாடி. ஓகேங்களா, ரிஜிட் டயாட்டாமிக்னா ரெண்டு ஆட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாஸ்லெஸ் ரிஜிட் ராடை வச்சு கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் ரிஜிட் டயாட்டாமிக் மாலிகுல். ஓகேங்களா, அந்த மாலிகுலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூவிங்கில் இருக்கும்போது அது என்ன பண்ணுவோம், ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த எனர்ஜியை பற்றி படிக்கிறது நமக்கு ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஒரு ரிஜிட் பாடியோடைய ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி நமக்கு வந்து கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் கொஸ்டின். ஓகேங்களா, இது நம்ம என்ன பண்ணோம் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் டயாட்டாமிக் மாலிகுல். ஓகேங்களா, இது நமக்கு கேட்பாங்க. ஸோ தட் மியூ இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் ஸ்கொயர் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதுவும் நமக்கு முக்கியமான கொஸ்டின். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த சின்ன சின்ன பேராமீட்டர் நமக்கு முக்கியமாக படிச்சு பார்த்துங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் டயாட்டாமிக் மாலிகுல் இதுவும் கம்பைன் பண்ணி கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இது 8 மார்க் இது 8 மார்க் போட்டு நமக்கு என்ன பண்ணணும் 16 மார்க்ல கேட்டுருவாங்க. ஓகே, அப்பயும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுதுற மாதிரி நம்ம போயிடணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபார் parallel and perpendicular axis theorem to find out the moment of inertia of the body. ஓகே, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஒரு பாடியோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. there are 2 theorems. ஓகே, ஸோ ஒன்று parallel axis theorem, ஒன்று perpendicular axis theorem. parallel axis theorem ஒன்று அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிருக்குல்ல, அதுக்கு பேரலாக இன்னொரு ஆக்சிஸ் இப்படி போட்டால் அது parallel axis. perpendicular axis இப்படி போகிறது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து that object is rotate like this about the center of the gravity axis. We have to draw the line in the perpendicular axis. அதான் எனக்கு perpendicular. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கூட நமக்கு கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின்ல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணி தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னா நம்ம கொடுக்குற டார்க் வந்து 0 பண்ணாலும் அந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ இதில் 2 மார்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு ஒரு ஓவரிவாக சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து சென்டர் ஆஃப் மாஸுங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்குது, டெக்னிக்கல் டைம் இருக்குது, அப்புறம் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்க்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, அப்புறம் கைரோஸ்கோப்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் அடுத்து நம்ம எழுதிப்பாங்க. ஓகே, கைரோஸ்கோப்னா என்ன, அப்புறம் டார்ஷன் பெண்டுலம், டபுள் பெண்டுலம், இந்த மாதிரி வாட் இஸ் வாட்டுங்கிறத நம்ம அழகாக நீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். வேறு ஒன்றும் வந்து படிக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is an opposing parameter or it resists the rotational motion. That is the moment of inertia. Torque is nothing but a force. Due to the force the object is rotate. Okay, that is called as torque. Torque is nothing but a turning effect of the object by the applied force. That is called as torque. ஒரு திருப்பு விசையை கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம டோர் இருக்குன்னு வச்சுக்கலாம், எண்டில் பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணலாம், அழகாக டார்க் வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் டார்க், திருப்பு விசைன்னு சொல்லுவாங்க. ஆர் கிராஸ் எஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் கிராஸ் எஃப் ரேடியஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். ஓகே, அதே டோரை நம்ம என்ன பண்ணோம், டோருக்கு பக்கத்தில் கொண்டு போகிறோம், அந்த நிலவுகள் பக்கத்தில் வச்சு தள்ளனா டோர் போகுங்களா, போகாது. ஓகேங்களா, அப்போ என்ன நமக்கு ரேடியஸ் அந்த இடத்துல 0 வச்சு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் ரேடியஸ் 0னா நமக்கு என்ன டார்க் இருக்காது, டவ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன பேராமீட்டர் தான் நமக்கு கேட்பாங்க. கடைசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் ஆசிலேஷன்ங்கிறது இருக்குது.
ஸோ லீனியர் ஆசிலேஷனா அது என்ன பார்த்தீங்கன்னா இன்புட்டை பேஸ் பண்ணி வந்தால் அது பார்த்தீங்கன்னா லீனியர் ஆசிலேஷன். நான் லீனியர் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? லீனியர் ஆசிலேஷனில் ஆம்பிளிடியூட் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான 2 மார்க். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்பாங்க. அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்னா என்னங்கிறது 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் வாட் இஸ் ரிஜிட் பாடின்னு என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சு வச்சுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து 2 மார்க். இது வந்து எழுதி போட்டுருக்கு 60 மார்க். இது இல்லாமல் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா கைரோஸ்கோப் கேட்பாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கைரோஸ்கோப் அண்ட் எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் கைரோஸ்கோப். ஸோ கைரோஸ்கோப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ். ஓகே, ஒரு ஃப்ரேமுக்குள்ள ஒரு ரிங் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது பேர் தான் வந்து கைரோஸ்கோப். ஓகே, அந்த கைரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கேட்பாங்க. அது வந்து நமக்கு இது 5வது கொஸ்டின். அது 6வது கொஸ்டின் எடுத்துக்கங்க. ஓகே, 6வது கொஸ்டின் எடுத்துங்க. அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்ஷனல் பெண்டுலம் இருக்கு. ஸோ டார்ஷனல் அப்படின்னா வந்து முறுக்கு ஊசல் நமக்கு தமிழில் படிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ டார்ஷன் பெண்டுலமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கும் அப்புறம் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த வயரும் நமக்கு கேட்பாங்க எக்ஸ்பிரஷன்ல. ஓகே, நான் வந்து ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கைரோஸ்கோப் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதையும் நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுங்க. நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் டார்ஷன் பெண்டுலம் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த வயரும் நமக்கு அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஓ கிரேட் வாங்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, எல்லா கொஸ்டினும் நான் போட்டுக்கிற 7 கொஸ்டின் படிச்சிருங்க. ஸோ நான் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இந்த கைரோஸ்கோப் படிச்சுட்டு முன்னாடி ஒரு 5 கொஸ்டின் இருக்குல்ல, ஒரு 4 கொஸ்டின் இருக்குல்ல, அதை மட்டும் படிங்க. ஓகே, ஒரு யூனிட்டுக்கு மினிமம் ஒரு 4 கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கனாவே நம்ம கம்பல்சரியாக என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஓகே, மொத்தம் நமக்கு 5 யூனிட் இருக்குது. பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். ஸோ 50 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க ஒரு 3 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதும். ஒரு என்னென்ன யூனிட்டுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஓகே, ஸோ இதுலேயே வந்து ஒரு டார்ஷன் பெண்டுலம் என்னன்னு கேட்பாங்க. ப்ளஸ் வந்து கைரோஸ்கோப்னா வாட் இஸ் கைரோஸ்கோப்னு 2 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, இப்போ வாட் இஸ் கைரோஸ்கோப்னா இட் இஸ் எ டிவைஸ், இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இட் மூவ்ஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஓகே, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ல வந்து என்ன பண்ணும், டிராவல் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பாஸ் பண்ணுறதுக்கு, டிராவல் பண்ணுறதுக்கு என்ன தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. ஓகேங்களா? இதெல்லாம் தான் நமக்கு என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இது கண்டிப்பாக 2 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா பேசிக்காக என்னன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எப்படி வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் வித் கண்டினியூஸ்லி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் இங்கே பாருங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க இப்படி போட்டுருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா whenever the electric field change with respect to time, automatically it will produce magnetic field. Okay, again that magnetic field produce the electric field. Again electric field change with respect to time, it will produce magnetic field. Again that magnetic field change with respect to time, it is produce electric field. Again the electric field change with respect to time, it is produce magnetic field. That is called as propagation of electromagnetic wave. So based on the frequency and the velocity wavelength, we can classify whether it is radiation wave, radio wave, or ultraviolet or visible lights. ஓகே, எக்ஸ்ரே ஆர் காமா ரே. ஓகே, இதோட நமக்கு வந்து இதோடைய வேவ்லென்த்தையும் நமக்கு ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி நம்ம சொன்னால் அது காமா ரேவா, எக்ஸ்ரேவா, விசிபிளா, இன்ஃப்ராரெட்டான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது நமக்கு காமா ரே, நெக்ஸ்ட் இருக்குது எக்ஸ்ரே, காமா ரே, எக்ஸ்ரே, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி, அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, விசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்ன இருக்குது, காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், அப்புறம் இன்ஃப்ராரெட், அப்புறம் மைக்ரோவேவ், தென் நமக்கு ரேடியோ வேவ்ஸ். ஓகே, ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு என்னன்னா வேவ் லென்த் வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகே, ஸோ வேவ் லென்த் வந்து கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டே போகும் இப்படி நமக்கு. ஓகே, ஸோ காமா ரேக்கு வந்து வேவ் லென்த் ரொம்ப கம்மி, ரேடியோ வேவுக்கு வந்து வேவ் லென்த் ரொம்ப அதிகம். ஆனால் காமா ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ரேடியோ வேவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் த ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் எப்படின்னு வச்சுக்கலாம். பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட். விசிபிள் மட்டும் தான் நமக்கு என்னது, ஹியூமன் கேப்பபிள் கலர்ஸ். ஓகேங்களா? வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. 4000 வந்து 7000 வரலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்க முடியும் நம்ம கண்ணால். ஸோ அதுக்கு மேலே போனாலும் அதுக்கு கீழே வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ. ஸோ காமா ரே நமக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
நியூக்ளியர் ரேடியஸ்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ரேடியோ ப்ரொடக்ஷன் ஆகும் நியூக்ளியர் டீகேட் வரும்போது. எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீடான எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ஆப்ஜெக்டோட நம்ம ஹிட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குன்னா எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகே, ஃபாஸ்ட் கொலிஷன் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் வேவ்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹாட் ஆப்ஜெக்ட், சன்னு இந்த மாதிரி இடத்துல நமக்கு யூவிஸ் பாஸ் ஆகும். விசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நமக்கு என்ன நடக்கும், விசிபிள் ப்ரொடியூஸ் ஆகும். இன்ஃப்ராரெட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்ல வந்து ரேஞ்சில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மைக்ரோவேவ், ரேடியோ வேவ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோவேவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ ஓவனில் ஃபுட்டு வந்து சமைக்கிறதுக்கு நமக்கு மைக்ரோவேவ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதான் நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கேட்பாங்க. இதில் வந்து ஸ்டோக் தியரம் இருக்குது. லைன் இன்டெகிரல்லையும் சர்ஃபேஸ் இன்டெகிரல் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸ்டோக் தியரம். ஓகே, லைன் இன்டெகிரல் இன்டூ சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆர் சர்ஃபேஸ் இன்டெகிரல் இன்டூ லைன் இன்டெகிரல்னா என்னது, நமக்கு ஸ்டோக் தியரம். அப்புறம் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம்னா என்னன்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் இன்டூ வால்யூம் இன்டெகிரல் ஆர் வால்யூம் இன்டெகிரல் இன்டூ சர்ஃபேஸ் இன்டெகிரல் நமக்கு காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம். அப்புறம் அந்த நெப்லா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி டைவ் டாட் ஏன்னா என்ன, டைவ் கிராஸ் ஏன்னா நமக்கு கர்ல் ஆப்ரேஷன், டைவர்ஜென்ஸ் ஆப்ரேஷன் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு பிக் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான கொஸ்டின். ஓகே, போன செமிஸ்டர் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு 4 ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணியிருப்பார். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1, 2, 3, 4. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 என்ன பார்த்தீங்கன்னா காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ டைவ் டாட் இ ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் மட்டும் நமக்கு ப்ரூவ் பண்ணுவோம். அப்புறம் காஸ் லா இன் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ், அதாவது டைவ் டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நெப்லா சிம்பிள் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு ஜீரோ. ஓகேங்களா. அதாவது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் என்ட்ரிங் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் சப்போஸ் ஆர் லிவிங் ஆஃப் த மேக்னெட்டிக் லைன்ஸ் சப்போஸ் ஈக்குவலாக இருக்கும். அது பேர் தான் நமக்கு டைவ் டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ மோனோபோல் இந்த யூனிவர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. அதாவது எங்கே போனாலும் சரி, நார்த் போல் இருந்தால் கண்டிப்பாக சவுத் போல் இருக்கும், சவுத் போல் இருந்தால் கண்டிப்பாக நார்த் போல் இருக்கும். அது ரெண்டையுமே பிரிக்க முடியாதுங்கிறது தான் அதோடைய ஃபிசிக்கல் சிக்னிஃபிகேஷன். அது நமக்கு நிறைய 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெப்லா சிம்பிள் வெக்டர் நெப்லா சிம்பிள் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற செகண்ட் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஃபேரடே லா. ஓகேங்களா. ஃபேரடே லானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது மைக்கேல் ஃபேரடே லா, அது வந்து தேர்ட் லா. ஸோ ஃபோர்த் லா என்ன பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டர் லா. ஓகேங்களா. ஆம்பியர் சர்க்யூட்டர் லாங்கிறது என்னது, கரண்ட் எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு என்னது ஆம்பியர் சர்க்யூட்டர். இந்த 4 லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்பாரு. அதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஃபார்ம்னா நமக்கு நெப்லா சிம்பிள் போட்டு எழுதுறது. ஓகே, நெப்லா சிம்பிள் டாட் பி நெப்லா கிராஸ் இ. ஓகே, அது வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஸோ இன்டெகிரல் ஃபார்ம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் போட்டு எழுதுறது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான கொஸ்டின் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கேட்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேங்களா. அந்த 3 கொஸ்டினையும் படிச்சிங்கன்னா போதும், நமக்கு இதுல இருந்து கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க்ஸ் நான் சொன்ன 2 மார்க்லாம் படிச்சு வச்சுங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ப்ரெஷருங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது ஒன்றும் கிடையாது. ப்ரெஷருங்கிறதுக்கு என்னது, நமக்கு ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. அதே ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து அது ரேடியேஷன் ப்ரெஷர். தட்ஸ் ஆல். ஸோ தட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸர்டட் ஆன் த யூனிட் ஏரியா இட் இஸ் கால்ட் அஸ் ரேடியேஷன் ப்ரெஷர். ஓகேங்களா. ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஹிட் ஆகுது இல்லை, அதுக்கு பேர் தான் நமக்கு ரேடியேஷன் ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது 2 மார்க்கில் நமக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இது வந்து பிக் கொஸ்டின். ஸோ இதை நமக்கு படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் படிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 16 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் யூனிட் போகலாம். ஸோ தேர்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக் இருக்குது. ஓகே, இது வந்து முக்கியமான யூனிட். ஆசிலேஷன் இருக்குது, அப்புறம் ஆப்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் லேசர் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது எப்படி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது. ஓகேங்களா. நாலேஜ் நமக்கு முக்கியம். ரெண்டாவது என்ன பண்ணணும், நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கே நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாபிக் சூஸ் பண்ணணும்னா இதில் லேசர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. லேசர் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் இல்லாத இடமே கிடையாது இங்கே நமக்கு. ஓகே, மெடிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லேசர் யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன நமக்கு டெத் செல்லை வந்து ரிமூவ் பண்ணுறது, கேன்சர் செல்லை ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் அதே மாதிரி அந்த மாதிரி வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஸ்கின்ல இருக்கிற வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம லேசர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கண்ணில் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு நமக்கு லேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் நமக்கு நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் என்னென்னா லேசர் யூஸ் பண்ணி நமக்கு கட்டிங், ட்ரில்லிங், சால்ட்ரிங் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு லேசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், லேசர் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, ட்ரில் பண்ணுவாங்க, சால்ட்ரிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லேசர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, லேசர் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது,
ஓஎஃப்சி ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். அங்கே என்ன பண்ணுவாங்க, லேசர் லைட் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, அதுதான் லைட் வேவ் கம்யூனிகேஷனாக நமக்கு டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு. ஓகே, இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பேஸ் டு அனதர் பேஸ் த்ரூ லைட், தட் இஸ் கால்ட் அஸ் லைட் வேவ் கம்யூனிகேஷன், தட் இஸ் கால்ட் அஸ் ஓஎஃப்சின்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். ஓகே, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் பர்பஸ் நமக்கு லேசர் யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து மிலிட்ரி சைட்லேயும் நமக்கு லேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதை வந்து நம்ம டெத் ரேன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்தோம்னா, ஸோ லேசருடைய எக்ஸ்பென்ஷன் வந்து லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன், தட் இஸ் கால்ட் அஸ் அப்ரிவியேஷன் ஆஃப் லேசர். ஓகேங்களா. ஸோ இந்த லேசர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன 2 மார்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எசன்ஸ் வாட் இஸ் லேசர், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் லேசர், நான் சொன்னதுல வந்து அப்ளிகேஷன். ஓகேங்களா. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேசர்னா ஹை டைரக்ஷனாலிட்டி, ஹை கோஹரன்ஸ், ஹை மோனோக்ரோமாசிட்டி, ஹை இன்டென்சிட்டி, இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எசென்சியல் காம்பனண்ட் ஆஃப் லேசர்னு கேட்பாங்க. ஓகேங்களா. லேசர் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்ன காம்பனண்ட் தேவைப்படுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் மீடியம் நமக்கு தேவை. அதாவது எந்த மீடியம் வந்து லேசர் ப்ரொடக்ஷன் பண்ணுதோ அந்த மீடியத்துக்கு வந்து ஆக்டிவ் மீடியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மீடியம், ஆப்டிகல் ரெசோனேட்டர். ஓகே, ஆப்டிகல் ரெசோனேட்டர்னா இட் இஸ் இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோட்டான்ஸ். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து ஆப்டிகல் ரெசோனேட்டர். ஆப்டிகல் ரெசோனேட்டர்னு ஒன்று கிடையாது. இங்கே ஒரு 100% ரிஃப்ளெக்டர், இது ஒரு பார்ஷியல் ரிஃப்ளெக்டர். ஓகே, ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆக்டிவ் மீடியம் இருக்கும். அந்த 100% ரிஃப்ளெக்டரும் பார்ஷியல் ரிஃப்ளெக்டர் என்ன பண்ணுன்னா ஆப்டிகல் ரெசோனேட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்டிகல் ரெசோனேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா டு இன்க்ரீஸ் இன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த லைட். நம்ம சொல்கிறோம்ல லைட் ஆம்பிளிஃபிகேஷன், அந்த ஆம்பிளிஃபை பண்ணுறது தான் அந்த ஆப்டிகல் ரெசோனேட்டர் வேலை. ஓகேங்களா. ஸோ ஆக்டிவ் மீடியம், ஆப்டிகல் ரெசோனேட்டர். அப்புறம் என்ன வேணும் நமக்கு, பம்பிங் சிஸ்டம் வேணும். ஸோ பம்பிங் சிஸ்டம் என்னது, பம்ப் பண்ணுறது. என்னத்தை பம்ப் பண்ணுறது, ஆட்டத்தை கிரவுண்ட் சைட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு பம்ப் பண்ணுறது பேர் தான் பம்பிங் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்னொரு 2 மார்க் என்ன, பாப்புலேஷன் இன்வர்ஷன் ஒரு 2 மார்க் கேட்பாங்க, முக்கியமாக ஒரு 2 மார்க். ஸோ இங்கே பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து நம்பர் பாப்புலேஷன் இன்வர்ஷன். ஓகே, ஸோ மோர் நம்பர் ஆஃப் atoms or electrons present in the excited state compared to ground state னா அதுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் இன்வர்ஷன். அது கிரவுண்ட் ஸ்டேட்ல அதிகமாக இருந்துச்சா அது நார்மல் பாப்புலேஷன் நமக்கு சொல்லுவாங்க. இங்கே பாப்புலேஷன்னா நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் பேர் தான் பாப்புலேஷன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எசென்சியல் காம்பனண்ட் ஆஃப் லேசர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. அது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க நிறைய டைம். அப்புறம் லேசரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, E is equal to H nu, E is equal to C by lambda. ஓகே, இந்த ப்ராப்ளம். ஸோ EG is equal to H nu, nu is equal to C by lambda. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி நமக்கு 2 மார்க் கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டினில். அதாவது வேவ்லென்த் கொடுத்துருவாங்க, அந்த மெட்டீரியலோட எனர்ஜி கேப் கொடுத்துருவாங்க. அதாவது செமிகண்டர் லேசர்னு வச்சுக்கோங்களேன். செமிகண்டர் லேசர் நம்ம பார்க்கலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேசரை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3 பிக் கொஸ்டின் இருக்குது, முக்கியமான கொஸ்டின் 4 பிக் கொஸ்டின் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்டன் லேசர். ஸோ நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்டன் லேசர் இட் இஸ் சாலிட் ஸ்டேட் லேசர். ஓகே, டைப்ஸ் ஆஃப் லேசர் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டு, லிக்விட் ஸ்டேட்டு, கேஸ் ஸ்டேட்டு, அப்புறம் கெமிக்கல் லேசர், அப்புறம் செமிகண்டர் லேசர். இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் லேசர் இருக்குது. ஓகே, அந்த 5 டைப்ஸ் ஆஃப் லேசர் நமக்கு சாலிட் ஸ்டேட் லேசர் பிக் கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் லேசரை வந்து நீங்கள் இந்த 3 டாப்பிக்கில் லேசரை வந்து சூஸ் பண்ணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க் அடிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 பிக் கொஸ்டின் லேசர், 3 டைப் ஆஃப் லேசரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது. அது 4 கொஸ்டின் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன், த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் லேசர். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து எப்போவுமே வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன் தான். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் டயக்ராம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக டயக்ராம் போட்டு அது ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுதினீங்கன்னா போதும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங்கில் எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டு என்ன பண்ணணும், நமக்கு ஒரு 4-5 பாயிண்ட் எழுதிட்டு ஒரு இதோட வந்து எப்போவுமே என்ன பண்ணணும், கேட்டவங்க கேட்காட்டி என்ன பண்ணணும், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம எழுதிடணும். ஓகே, அட்வான்டேஜ் ஒரு 2 பாயிண்ட், டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஏதோ ஒரு எந்த இன்ஸ்ட் பண்ணாலும் அதுக்கு என்ன இருக்கும், நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே, ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 16 மார்க்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 14 மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் CO2 லேசர். ஸோ CO2 லேசர்ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு லேசர். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் லேசர். ஸோ இந்த கேஸ் லேசரோட பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் நீங்கள் எழுதினீங்கன்னா அழகாக நம்ம 16 மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஹீலியம் கேஸ் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த டயக்ராம் போட்டு டயக்ராம் வச்சு நீங்கள் ஒரு 4-5 பாயிண்ட் எழுதினீங்கன்னா அதுதான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒர்க்கிங்னா நமக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம். ஓகே, எனக்கு எலக்ட்ரான் வந்து எங்கேருந்து எங்கே போகுது மாலிகுலு, அதுக்கு பேர் தான் நமக்கு CO2 லேசர். ஸோ CO2 லேசரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் டியூபுக்குள்ள ஒரு CO2 ஃபில் பண்ணி CO2 ப்ளஸ் ஹீலியம் வந்து நைட்ரஜன் ஃபில் பண்ணி. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நமக்கு அந்த
அந்த டியூபுக்குள்ள ஒரு எலக்ட்ரோட் இருக்கும். அந்த எலக்ட்ரோட நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, பவர் கனெக்ஷன் கொடுத்து. ஸோ ஆன் பண்ண அந்த எலக்ட்ரோட் என்ன பண்ணும், இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரான். தட் எலக்ட்ரான் வில் இன்டியூஸ் த நைட்ரஜன் கேஸ். ஓகே, நைட்ரஜன் கேஸ் இன்டியூஸ் பண்ணும். அந்த நைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணும், எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் கேஸும் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஸ்டேட்னா ஈக்குவலாக இருக்கிறனால என்ன பண்ணணும், அந்த நைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணணும்னா, நான் எக்ஸைட்டட் நைட்ரஜன் கேஸ் ஆட்டம்ஸ் ட்ரிகர் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல். கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் என்ன பண்ணும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் லேசர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணும். அந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஆப்டிகல் ரெசனேட்டர் மூலியமா என்ன பண்ணும், லேசர் லைட்டை எமிட் பண்ணும். ஓகே, ஸோ என்ன வேவ்லென்த் வந்து லைட்டை எமிட் பண்ணுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.06 ஆங்ஸ்ட்ராம் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது எக்ஸ்பிளைன் அந்த பிரின்சிபல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செமிகண்டக்டர் லேசர். ஓகே, செமிகண்டக்டர் லேசர் வந்து பார்த்தீங்கன்னா 8400 ஆங்ஸ்ட்ராமுக்கு வேவ்லென்த் வந்து எமிட் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோட தான், வேற ஒன்றும் கிடையாது செமிகண்டக்டர் லேசர்ங்கிறது. ஸோ அந்த பி ஜங்ஷன் இருக்கு. ஒரு செமிகண்டக்டரில் பி டைப் மெட்டீரியல் டோப் பண்ணால் அது பி ஜங்ஷன் மாறிடும், பி டைப் செமிகண்டர் மாறிடும். என் டைப் மெட்டீரியல் டோப் பண்ணால் அது என்ன மாதிரி என் டைப் செமிகண்டர் மாறிடும். ஸோ ரெண்டையும் நமக்கு என்ன நடுவில் என்ன டிப்ரீஷன் இருக்கும். அந்த டிப்ரீஷன் நம்ம என்ன பண்ணுறோம், பாலிஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ஆப்டிக் ரெசனேட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபார்வர்ட் பேஸ் கொடுத்தோம். ஃபார்வர்ட் பேஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, எலக்ட்ரான் பி டைப் மெட்டீரியலை பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோம். என் டைப் செமிகண்டரை பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ண என்ன நமக்கு சுவிச் ஆன் பண்ணும்போது டிப்ளீஷன் லேயர் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ டிப்ளீஷன் லேயர் குறைஞ்சிட்டே போகும்போது அது சர்டன் டைமில் என்ன ஆகும்னா, எலக்ட்ரான் ஹோல்ட் ரீகாம்பினேஷன் நடக்கும்போது என்னன்னா ஃபோட்டான்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுது, ஆஃப்டர் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் இட் வில் ப்ரொடியூஸ் லேசர் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, இந்த டாப்பிக்கில் வரதான் நமக்கு இந்த ப்ராப்ளம். இதை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, சப்டிவிஷனல் ஸ்பிளிட்டை கூட கேட்பாங்க. ஸோ இஜி ஹெச்சிங், அதாவது ஒரு மெட்டீரியலோட எனர்ஜி கேப் கேட்பாங்க, அதோடைய அது ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ்லென்த்தை கொடுத்துட்டு. ஓகேங்களா, ஸோ ஹச் இது வந்து போன டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்துருப்போம் நிறைய வீடியோவில். ஸோ ஹச் வந்து 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அடுத்து இது வந்து லேம்டாங்கிறது வேவ்லென்த். ஓகே, அது ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ்லென்த் 8400 ஆங்ஸ்ட்ராம்னா 8400 × 10⁻10 மீட்டர்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராப்ளம் போட்டு காட்டணும். ப்ளஸ் வந்து இல்லாட்டி என்ன பண்ணுவோம், லேம்டா கேட்பாங்க, எனர்ஜி கேப் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், எனர்ஜி கேப் அங்கே கொண்டு போய் லேம்டா இங்கே கொண்டு வந்து. ஸோ எனர்ஜி கேப் என்ன பண்ணணும், கீழே போட்டோம். 3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணும், 3 எலக்ட்ரான் வோல்ட் ஜூலில் தான் போடணும். அப்போ 3 × 1.6 × 10⁻19 என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணி. ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் நத்திங் பட் 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻19 ஜூல். ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். ஸோ லேம்டா கொடுத்தாங்கன்னா இஜி கேட்பாங்க, இஜி கொடுத்துட்டு லேம்டா கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த 3 கொஸ்டின் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக என்ன கேட்பாங்கன்னா ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு A21 B21 நமக்கு வரும். ஓகே, அதாவது ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கும் ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கும் உள்ள ரேஷியோ தான் நமக்கு ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன், ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன், அப்புறம் ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை 3 எடுத்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்பாரு ஐன்ஸ்டீன். அதனால தான் அதை ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 4 பிக் கொஸ்டின் படிச்சிங்க. இதில் வந்து முக்கியமாக ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கும் ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கும் உள்ள ரேடியேஷன் கேட்பாங்க. ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கும் ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து ஆர்டினரி லைட்டுக்கும் லேசர் லைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து லேசரில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிச்சு இந்த 4 கொஸ்டின் படிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிக்ஸ் பேராமீட்டர். ஸோ ஆப்டிக்ஸ் என்னது, லைட்டை பற்றி படிக்கிறது. ஒரு லைட்டு வந்து எப்படி வந்து மெட்டீரியலோட ரியாக்ட் பண்ணுது அதை பற்றி படித்தா நமக்கு வந்து ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there are various principles. Okay, reflection, scattering, polarization. So depends upon the light exposing on the material, we can classify various principles. Okay, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஆவரேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நமக்கு மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டரும். ஸோ ஆவரேஜ் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, to find out the thickness of the wire, or to find out the thickness of the thin sheet, or to find out the thickness of the hair. இந்த மாதிரி ஒரு முடி மாதிரி ஒரு சின்ன பீஸ் இருக்குங்களா ஒயர், அந்த ஒயரோட டைமென்ஷன் திக்னஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ண முடியாது, டூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், லைட் யூஸ் பண்ணணும். ஸோ லைட்டை நம்ம அது மேலே எக்ஸ்போஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும். இன்டர்ஃபரன்ஸ் என்னதுன்னா ஓவர்லேப்பிங் ஆஃப் 2 waves ஆர் மெர்ஜிங் ஆஃப் 2 light beams. நமக்கு என்னது, நமக்கு இது இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, அந்த பிரின்சிபலில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லேப்லையும் வச்சிருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் செஞ்சவங்க நமக்கு ஈஸியாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர். ஸோ மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு ஃபைண்ட் அவுட் தி வெலாசிட்டி ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நமக்கு ஈஸியான கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த 2 கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 3 கொஸ்டின் இருக்குல்ல, லேசரும்
3 டைப்ஸ் ஆஃப் லேசரும் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு லேசரை ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஆப்டிக்ஸில் இந்த 2 கொஸ்டின் தான். இதில் 2 மார்க் என்னென்னு கேட்பாங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, ரிஃப்ளெக்ஷன் என்ன, ரிஃப்ராக்ஷன் என்ன, டபுள் ரிஃப்ளெக்ஷன் என்ன, இந்த மாதிரி நமக்கு பேசிக் லைட் பிரின்சிபல் தான் நமக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிலேஷன். ஸோ ஆசிலேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் கேட்போம். ஆசிலேஷன் என்னது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்து அது பார்த்தீங்கன்னா மோஷன் சொல்லுவாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன். ஓகேங்களா? ஒரு பிளானட் வந்து ஒரு எர்த்தை சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன். ஓகேங்களா? மறுபடியும் அதே ரோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த at equal interval of time the object is motion in the same path, that is called as oscillation motion, நான் ஆசிலேஷன் மோஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன டாப்பிக்லாம் இருக்குது ஆசிலேஷனில். அப்புறம் டாப்ளர் எஃபெக்ட்னு ஒரு முக்கியமான 2 மார்க் இருக்குது. அதை பார்த்துங்க கண்டிப்பாக வரும். டாப்ளர் எஃபெக்ட்டுங்கிறதுனா நான் ஒரு அப்சர்வர் ஒரு ட்ரெயின் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ட்ரெயினுங்கிறது சோர்ஸ். ஓகேங்களா? அந்த ட்ரெயின் என்ன பண்ணுறது, என்ன நோக்கி வரும்போது இந்த ட்ரெயின் சோர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அப்சர்வர்னா என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி சவுண்டுன்னா அதிகமாகிட்டே வரும். ஓகே. அதே ட்ரெயின் வந்து என்னை விட்டு விலகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோர்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வர்னா என்ன ஆகும், நமக்கு சவுண்டு குறைஞ்சிட்டே போகும். அதுக்கு பேர் தான் என்னது டாப்ளர் எஃபெக்ட். 1845 அதை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பேர் தான் டாப்ளர் எஃபெக்ட். அது முக்கியமான 2 மார்க் கேட்பாங்க பார்த்துங்க. அப்புறம் இதில் என்ன 2 மார்க் இருக்குது அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வேவுக்கும் ப்ரொக்ரெசிவ் வேவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ப்ரொக்ரெசிவ் வேவ் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மீடியம் தேவை, ஸ்டாண்டிங் வேவ் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மீடியம் தேவையில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்டாண்டிங் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ப்ரொக்ரெசிவ் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அது ப்ரொக்ரெசிவ் வேவ். ஸ்டாண்டிங் வேவ்ல நமக்கு ஒரு இடத்துலேருந்து எனர்ஜி வந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அது வந்து ஸ்டேஷனரி வேவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் நமக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொக்ரெசிவ் வேவ் வந்து ஸ்டாண்டிங் வேவ் பார்த்துங்க. ஸோ டாப்ளர் எஃபெக்ட், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொக்ரெசிவ் வேவ் வந்து ஸ்டாண்டிங் வேவ், அப்புறம் வாட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன 2 மார்க்லாம் இந்த யூனிட்ல பார்த்துங்க ஆசிலேஷனில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்டாண்டிங் வேவ், எப்படி ஸ்டாண்டிங் வேவ் என்ன, ஸ்டாண்டிங் வேவ் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டேஷனரி வேவ் அண்டு வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் ஆசிலேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகான சப்ஜெக்ட். ஓகே. அதனால தான் நான் கடைசியில் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த யூனிட்ல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு லேசரை சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. லேசரை சூஸ் பண்ணிட்டு அதில் 3 பிக் கொஸ்டின் ப்ளஸ் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் படிச்சுட்டு அந்த 2 மார்க்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு புக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் அதுவும் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்டிக்ஸ் கூட எடுத்துங்க. ஆப்டிக்ஸும் சேர்த்து படிச்சிங்க. ஓகே. இதில் 2 பார்ட் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதில் 2 பார்ட்டு இல்லாட்டி இதில் 2 பார்ட் இல்லாட்டி இந்த 2 பார்ட் ஏதாச்சும் ஒரு 2 பார்ட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் லேசர் ஃபோக்கஸ் பண்ணினா மேக்ஸிமம் அடிச்சிடலாம். ஆப்டிக்ஸில் அந்த ஏர்வேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் மைக்கேல்ஸ் இன்டர்ஃபெரோமீட்டரும் பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது வந்து யூனிட் 4 நமக்கு. ஓகேங்களா? ஸோ யூனிட் 4ல் பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் டு ஸ்டடி அபவுட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். ஓகே. தட் இஸ் கால்ட் அஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் நமக்கு முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் இண்டிபெண்டன்ட் அண்ட் டைம் டிபெண்டன்ட் ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஓகே. இதுதான் வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா போட்டான்ஸ், அப்புறம் மேட்டர் வேவ், எலக்ட்ரான். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணால் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ மேட்டர் வேவ்னா என்ன, மேட்டர்னா இங்கே என்னன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னா வந்து மைக்ரோஸ்கோபிக். இந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகும்போது என்ன பண்ணுன்னா இட் எக்ஸிபிட் வேவ் நேச்சர். ஓகே. அதுக்கு பேர் தான் மேட்டர் வேவ்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மேட்டர் வேவ்ல என்ன வேரியேஷன் ஆகும் நமக்கு, வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா நமக்கு மேட்டர் வேவ். ஓகே. அந்த மேட்டர் வேவ் வந்து நமக்கு 2 மார்க் கேட்பாங்க. வாட் இஸ் மேட்டர் வேவ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வேவ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ராக்லி வேவ்னா என்ன, டிப்ராக்லி வேவ்னா மேட்டர் வேவ்னா ஒன்று தான். ஓகே. நான் சேம் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. பிசிக்கல் சிக்னிஃபிகேஷன் வேவ் ஃபங்க்ஷன் என்னது, வேவ் ஃபங்க்ஷன் இட் இஸ் a mathematical symbol, it does not have direct meaning. Okay, it is a mathematical symbol, it does not have a direct meaning, but it will use the information about the moving particle. அப்புறம் ப்ராபபிலிட்டி வந்து psi star psi d psi is equal to 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம dx is equal to 1னா for the presence of particle in the certain region, integrate of psi star psi dx is equal to 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனாலிட்டி, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்டிகளுக்கு ப்ராபபிலிட்டி அது. ஓகே. பிரசன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்னா 1, ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்னா 0. ஓகே. அது கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி பிராக்லி வேவ் வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv, h பை ரூட் ஆஃப் 2m ev, லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2m ev. ஓகேங்களா? அதாவது இன் டெர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இன் டெர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, இன் டெர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும், ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகேங்க. அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, இந்த இதில் காம்ப்டன் எஃபெக்ட் என்னன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின். ஸோ காம்ப்டன் எஃபெக்ட்ங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், பார்க்காதவங்க பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வர ஃபைனல் ஈக்குவேஷன் வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. டெல் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை m0c 1 மைனஸ் காஸ் பை. ஓகேங்களா? அதாவது ஸ்கேட்டரிங் ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கேட்டரிங் ஆங்கிள் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, டெல் லாம்டா கேட்பாங்க. ஓகேங்களா? டெல் லாம்டாக்குன்னா காம்ப்டன் ஷிஃப்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மெயினாக லாம்டாவை கேட்பாங்க, வேவ்லென்த் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்டன் ஷிஃப்ட் கேட்பாங்க. அப்புறம் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் ஒன் டைம்ஷனல் பாக்ஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் n ஸ்கொயர் h ஸ்கொயர் ஓவர் 8 ma ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணி 2 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, அப்போ என்னென்ன கிரவுண்ட் ஸ்டேட்னா n ஈக்குவல் டு 1, ஹெச்ங்கிறது கான்ஸ்டன்ட், 8ங்கிறது கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், ஏங்கிறது வித் ஆஃப் த பொட்டன்ஷியல் பாக்ஸ். ஓகே, அந்த வித் ஆஃப் த பொட்டன்ஷியல் பாக்ஸ் 1 நானோமீட்டர் 2 நானோமீட்டர் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷனை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 5 ப்ராப்ளம் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக 2 மார்க் கேட்பாங்க. அதை தாண்டி 2 மார்க்கில் கேட்டால் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் என்ன, மேட்டர் வேவ் என்ன, காம்ப்டன் எஃபெக்ட் என்ன, அப்புறம் இதில் முக்கியமாக நார்மலைசேஷன் என்னன்னு கேட்பாங்க. நார்மலைசேஷன் இன்டெகிரேட் ஆஃப் சை ஸ்டார் சை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நார்மலைசேஷன். அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது என்னன்னா, ஃபார் லார்ஜ் வேல்யூ ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கிளாசிக்கல் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கோஸ் டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? அதுதான் நமக்கு கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது 2 மார்க் கேட்பாங்க. ஸோ பிக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ஸ் குவாடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன், இது நம்ம போட்டிருப்போம், வீடியோ போய் பாருங்க. அப்புறம் வாட் இஸ் காம்ப்டன் எஃபெக்ட்னா என்ன, அப்புறம் டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் காம்ப்டன் எஃபெக்ட். ஓகேங்களா? காம்ப்டன் எஃபெக்ட் எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறோம், 16 மார்க் கொஸ்டின், ரொம்ப லென்த்தியான கொஸ்டின் பார்த்துங்க. அப்புறம் டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் பார்ட்டிகல் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். ஸோ பார்ட்டிகல் ஒன் டைமென்ஷனல், ஒரு பார்ட்டிகல் வந்து ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் போயிட்டு அதோட எனர்ஜி என்ன. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கோட டைம் இண்டிபெண்டன்ட் வேவ்கேஷன் வச்சு நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம், நம்மளும் வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நார்மலைசேஷன் கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் டெரைவ் பண்ணிங்கன்னா பார்ட்டிகல் ஒன் டைமென்ஷன். இதை தாண்டி நமக்கு அடிஷனல் 2 டைமென்ஷனல் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் வந்த எழுதுறதுக்கு நீங்கள் இது 3மே படிச்சுட்டு கண்டிப்பாக ஒன்று வந்துடும். சப்போஸ் நான் சொல்றது அடிஷனலாக. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம சேஃப்டி ஜோனுக்கு இருக்கிறதுக்காக 2 டைமென்ஷனல் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டெண்டட் ஆஃப் 2Dன்னு போட்டிருப்பாங்க. ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகே, இது 1 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல் ஒன்றும் கிடையாது, நமக்கு வைங்கிற பேராமீட்டர் உள்ள கொண்டு வந்துருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் நமக்கு 2 டைமென்ஷனல். ஓகே, இதான் நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸில் கேட்கக்கூடிய நமக்கு 2 மார்க் ப்ளஸ் 16 மார்க்கிங்கிறது இவ்வளோ தான். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு 15 யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 15 யூனிட் வந்து அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம 3 கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 யூனிட். ஓகேங்களா? 50 யூனிட் என்ன, அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸோட பிரின்சிபல் யூஸ் பண்ணிட்டு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து சிம்பிள் ஹார்மோனிக்ஸ் மோஷன் என்னென்னு போட்டிருப்பாங்க, அப்புறம் ஃபைனைட் பொட்டன்ஷியல் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் என்னன்னா பிளாக் ஃபங்க்ஷன் அண்ட் பிளாக் தியரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனிங் பென்னி மாடல். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பிளாக் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் தியரம், அதாவது பிளாக் தியரம் அண்ட் எக்ஸ்பிளைன் த க்ரோனிங் பென்னி மாடல். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஈஸியான யூனிட், டக்குன்னு இந்த ஒரு கொஸ்டின் படிச்சுன்னா அழகாக 60 மார்க் வாங்கிடலாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எஸ்டிஎம்னா ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப் வந்து எப்படி அதோட எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி கதை மாதிரி எழுதினா போதும். அப்புறம் பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் ஆர்டிடி, அதாவது ஆர்டிடினா ரெசனன்ஸ் டன்னலிங் டயோடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த 3 ரெசனன்ஸ் டன்னலிங் டயோடு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன, அப்புறம் பிளாக் ஃபங்க்ஷன் என்ன, பிளாக் தியரம் என்ன, வாட் இஸ் டன்னலிங் எஃபெக்ட். டன்னலிங் எஃபெக்ட்னா என்னது, எலக்ட்ரான் கிராசிங் த பொட்டன்ஷியல் பேரியர், தட் இஸ் கால்ட் அஸ் டன்னலிங் எஃபெக்ட். ஓகேங்களா? எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குன்னா என்ன பண்ணணும், அது ஒரு மைனூட் கேப்னா இவ்வளோ பெரிய கேப்லாம் கிடையாது, ஒரு நானோமீட்டர் திக்னஸில் இருக்கிற கேப் என்ன பண்ணும், அது ஈஸியாக கிராஸ் பண்ணிடணும். அது பேர் தான் டன்னலிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் கிராசிங் த பொட்டன்ஷியல் பேரியர் பை த யூசிங் ஆஃப் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் கால்ட் அஸ் டன்னலிங் எஃபெக்ட். ஓகே, அந்த டன்னலிங் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுது, எஸ்டிஎம் நடக்குது. ஓகே, எஸ்டிஎம் வந்து ஒர்க் ஆகுது. எஸ்டிஎம்னா ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப். ஸ்கேனிங்னா என்னத்தை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஒரு தின் ஃபிலிம் வந்து கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸ் எப்படி வந்து இருக்குது, பர்ஃபெக்ஷனாக இருக்கா, ஆட்டம்ஸ்லாம் பர்ஃபெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டாக உட்காந்துருக்கா. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் நமக்கு உட்காந்துருக்காங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப். ஓகே, இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakhs எக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் இந்த இதுலேயே பாருங்கள், ரெசல்யூஷன் ஸ்கேனிங் ஸ்கேனிங் டன்னலிங். ஓகே, சாரி செவனு போட்டேன், தப்பாங்க சார். ஸோ ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா?
எலக்ட்ரான் என்ன பண்ணும், டன்னல் பண்ணும். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு கன் இருக்கும், கீழே சர்ஃபேஸ் இருக்கும். இந்த டிப்ல இருந்து என்ன பண்ணணும்னா அந்த கேப்பை கிராஸ் பண்ணி எலக்ட்ரான் உள்ள போயிடும். அதுக்கு தான் டன்னல் கரண்ட் சொல்லுவாங்க. அந்த கரண்ட் அந்த எலக்ட்ரான் அந்த அந்த டிப் என்ன பண்ணணும்னா ஆட்டம் லெவலில் போய் என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணணும். ஓகேங்களா, அந்த பர்ஃபெக்ஷன் ஆட்டம் வந்து பர்ஃபெக்ஷனாக எல்லாம் உட்காந்துருக்கா, சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கா அப்படிங்கிறது ஆட்டம் லெவலில் போய் பார்க்குறது. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப். பிரின்சிபல் சொல்லிட்டேன். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் பார்த்து படிச்சிங்க. நான் வந்து வீடியோ போடல ஆக்சுவலி, இல்லைன்னா அது ஸ்டோரி மாதிரி இருக்குன்றதுக்காக நான் கடைசியாக நான் போட்டுறேன். அப்புறம் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க்கிங் ஆஃப் ஆர்டிடிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் டன்னலிங் டயக்ராம். ரெசனன்ஸ்னா என்னன்னா சேம் ஃப்ரீக்வன்சி சேம் எனர்ஜி அந்த மாதிரி சேம் ஆன்சர் எனக்கு ரெசனன்ஸ். ஓகே, அதாவது என்ன அர்த்தம்னா நம்ம கொடுக்குற எனர்ஜி அந்த பொட்டன்ஷியல் பேரிக்கிற டிஸ்கிரீட் எனர்ஜி லெவலும் மீட் ஆகும்போது தான் என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து இந்த எமிட்டர் வந்து கலெக்டருக்கு போகும். அதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் டன்னலிங் தான். இங்கே பாருங்க, அந்த கேப்பை கிராஸ் பண்ணி போகுது, அதனால தான் டன்னலிங். டயோடுங்கிறது இட் இஸ் ஏ செமிகண்டக்டர் டிவைஸ். ஓகேங்களா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரில் நமக்கு இந்த ஆர்டிடி நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரெசனன்ஸ் டன்னலிங் டயோடு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ பிளாக் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பிளாக்குங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு பீரியாடிக் பொட்டன்ஷியலில் போகும்போது அதோட நேச்சரை பற்றி படித்து அந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல் வச்சு அது வந்து ஒரு செமிகண்டக்டராக இன்சுலேட்டராக கண்டக்டராங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுக்கு பேர் தான் பிளாக் ஃபங்க்ஷன். ஸோ பிளாக் ஃபங்க்ஷன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன் வேர் the electron is moving in the periodic potential, that is called as black function. The corresponding mathematical statement that is called as பிளாக் தியரம். ஓகேங்களா, அந்த எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மூலியமா படிக்கிறது தான் நமக்கு தியரம், பிளாக் தியரம். ஓகேங்களா, ஸோ குரோனிக் பெனி மாடல்னா நமக்கு தெரியும், ஒரு ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியலில் எடுத்துக்கிட்டால் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸ்டடி பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேவ் ஈக்குவேஷன் போட்டு அந்த வேவ் ஈக்குவேஷனில் பர்பிட்டன் ரீஜன் என்ன, அலோடு ரீஜன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மெட்டீரியல் கண்டக்டரா இன்சுலேட்டரா செமிகண்டராங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குரோனிக் பெனி மாடல் இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது, என்னது எஸ்டிஎம் இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. இந்த மூணு கொஸ்டினும் பிக் கொஸ்டினையும் படிச்சிங்கன்னா போதும் இந்த யூனிட்ல. ஓகேங்களா, இந்த மூணு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல கொஸ்டினே எடுக்க முடியாது. அதுதான் இதில் இருக்கிற பியூட்டியே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மூணு இக்குவேஷனை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் படிங்க. லேசர் வந்து 3 லேசரும் வந்து ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் படிச்சிருங்க. அப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் படிச்சிருங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல அப்புறம் ரொட்டேஷன் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிஜிட் அட்டாமிக் மாலிகுல், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ரிஜிட் அட்டாமிக் மாலிகுல், அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ரிஜிட் பாடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ரிஜிட் பாடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் படிச்சுட்டு கடைசியாக பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படிச்சுட்டு நான் சொன்ன 2 மார்க்லாம் படிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ். ஸோ ரெண்டாவது என்னன்னா, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 யூனிட்டை மட்டும் நல்லா செலக்ட் பண்ணுங்க. ஓகே, 3 யூனிட்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டு ப்ளஸ் 2 மார்க் வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எல்லா கொஸ்டினும் படிச்சிடணும், 3 யூனிட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 கொஸ்டின் பிக் கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 3 குறைஞ்சபட்சம் 16 மார்க் 13 மார்க் போட்டால் கூட 3 13 39 மார்க் ஆச்சு. ப்ளஸ் ஒரு 5 2 மார்க் 6 2 மார்க் நீங்கள் ஒழுங்காக எழுதிட்டீங்கன்னாவே நமக்கு ஒரு அதுலேருந்து ஒரு 12 மார்க் வந்துடும். ஈஸியாக நீங்கள் 50 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே, ஸோ 50 மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா, ஈஸியாக. அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஒரு காலேஜுக்கு போயிட்டு ஒரு 50 மார்க்ஸ் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிடுங்க, அரியர் வச்சாதீங்க. ஓகேங்களா, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு பேப்பர் வாங்கணும்னு என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் கால்குலேட் பண்ணணும்னு பதட்டப்படாமல் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேஜ் நீட்டாக அழகாக ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது பிக் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட்டு எப்போவுமே திருத்துறவங்களோட மைண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம காமாக வச்சுக்கணும். அவங்கள வந்து டென்ஷன் படுத்தக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து சைக்காலஜிக்கல். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 பிக் கொஸ்டின் வந்து நல்லா அழகாக தெளிவாக எழுதி அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்க மைனஸில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு படிக்கிற பையன் அப்படிங்கிற தாட்டை நம்ம வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுதான் நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரூட்டு. ஓகே, அவங்கள நம்ம என்ன திருத்தவங்களோட மைண்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு டென்ஷன் படுத்தக்கூடாது, இரிட்டேட் பண்ணக்கூடாது. என்னடா இப்படி எழுதியிருக்கான் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா நீட்டாக எழுதணும். ப்ளஸ் வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நல்லா 3 பிக் கொஸ்டின் எந்த பிக் கொஸ்டின் தெரியுதோ அந்த எந்த 3 பிக் கொஸ்டின் தெரியுதோ அந்த 3 பிக் கொஸ்டினை ஃபஸ்ட்டு அழகாக எழுதிருங்க. எழுதி இப்போ கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுங்க. டயக்ராம் எப்போவுமே என்ன பண்ணணும், சென்டரில் தான் போடணும். ஓகேங்களா, பேஜுக்கு சென்டரில் போடுங்க. ஓகே, அதே மாதிரி ஓரமாக கொண்டு போய் போடுறது, நடுவில் கொண்டு போய் போடுறதுலாம் வச்சுக்காங்க. நடுவில் போடுங்க, ஓரமாக போடுறது, கீழே போடுறதுலாம் வச்சுக்காதீங்க. ப்ளஸ் வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க, கையில் போடாதீங்க. ஓகேங்களா, ஒரு டயக்ராம் வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுங்க, கிறுக்கிற மாதிரி எழுதாதீங்க. ரன்னிங் சென்டென்ஸ் அழகாக எழுதுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் நியூ டேஸா இதெல்லாம் வந்து தெளிவாக போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க.
ஸோ அதே மாதிரி நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் அழகாக எழுதிடுங்க. நமக்கு என்ன கொஸ்டின் நல்லா சூஸ் பண்ண நல்லா தெரியுமோ, ஒரு கொஸ்டின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின்ல எய்தர் ஆர் பி ஏவும் தெரியும், பியும் தெரியும். ஓகே, நீங்க 2மே நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எதை சூஸ் பண்ணணும், நல்லா எது தெரியுதோ அதை சூஸ் பண்ணணும். ப்ளஸ் 2வது நம்ம என்ன எடுக்கணும்னா டைம். ஓகே, டைம் நம்ம ஈஸியாக சீக்கிரமாக எதை எழுதுவோமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 2மே தெரியும் நல்லா எழுதுவேன் அப்படின்னா டைமுக்குள்ளே எந்த கொஸ்டின் நம்ம வேகமாக எழுதுவோம், குயிக்காக முடிக்கலாம் அந்த கொஸ்டினாங்கிறத நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டிபெண்ட் ப்ளஸ் காம்படன்ட் போயிட்டு வந்துச்சு வச்சுக்கலாம். எதிராக நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும், டைம் டிபெண்ட் தான் சூஸ் பண்ணணும். காம்படன்ட் போய் சூஸ் பண்ணிட்டு நம்ம டைமை வளர்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா 3 ஹவர்ஸ் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண ஷார்ட் டைமில் நம்ம கோர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுறது தான் பார்க்கணும். ப்ளஸ் 2 மார்க்லாம் நான் சொன்ன 2 மார்க்லாம் பார்த்துங்க ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.